எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகிறதுல ஏற்பட்டுள்ள சிக்கல் குறித்து நடிகர் விஜய் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு ஆஃப் த ரெக்கார்ட்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது ஜனநாயகன் படத்திற்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப மென்மையா தன்னுடைய பதில்கள் மூலம் தெரிவிச்சிருக்காரு. அதுல குறிப்பா முதல் கேள்வியா அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, எதற்காக நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு தாவேக தலைவர் விஜய் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னாக்க, குறிப்பா கொரோனா காலகட்டத்திற்கு பிறகுதான் நான் முழு நேர அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு தனக்குள் எழுந்ததாகவும் அதனுடைய வெளிப்பாடாதான் இப்போ தாம் அரசியலுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய அரசியலுக்கு விதை போட்டதா நினைக்கக்கூடிய தன்னுடைய தந்தையான சந்திரசேகர் பல திரைப்படங்கள்ல விஜய்க்கு வசனங்களாகவும் அல்லது அரசியல்ல நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு ஒவ்வொரு திரைப்படம் மூலமாகவும் அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அறிவுறுத்தியதாகவும், இதெல்லாம் ஒரு சேரதான் நான் அரசியலுக்கு வர நேரிட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போக நிறைய அரசியல் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதுல குறிப்பா நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க வலதுசாரியா அல்லது இடதுசாரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சாங்க. அதற்கு அவர், நான் வலதுசாரி இடதுசாரி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆண்ட மூத்த தலைவர்களான எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர் போன்ற இதற்கு முன்னாடி ஆண்ட அனைத்து முன்னணி தலைவர்களையும் நான் ரொம்பவும் மதிக்கிறேன். அவர்கள் மீது நான் பெரும் மதிப்பு வைத்துள்ளேன். இப்போ ஆண்டுட்டு இருக்கிற திமுக தான் என்னுடைய பிரதான எதிரி. கொள்கை ரீதியா நாங்க எங்களுடைய கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே எங்களுடைய எதிரிகள் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா தெரிவிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்து அப்போ நீங்க ஏன் உடனே ரியாக்ட் பண்ணல, எதற்கான இவ்வளவு கால தாமதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் சொல்லியிருக்காரு, கரூர் பெருந்துயரம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு துயர சம்பவமா அது மாறிடுச்சு. என்னுடைய அரசியல் வருகையின் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சம்பவம் நடந்தது பிறகு தான் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கே எனக்கு மிக நீண்ட காலம் எடுத்ததாகவும், ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு கிடையாது. அதற்கு மாறாக அமைதியா இருந்து அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை, அதுதான் எங்களுடைய கொள்கையும் கூட அப்படின்னு சொல்லி விஜய் அந்த நிருபர்கிட்ட சொல்லியிருக்காரு. கடைசியா ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவில்லை, இதுல ஏதேனும் அரசியல் காரணங்கள் அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கும் அவர் தெள்ள தெளிவாக சொல்லியுள்ளார், நான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல நடிக்கும் போதே எனக்கு உறுதியாக தெரியும் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் எதிர்வினைகள் ஏற்படும். அதிலும் குறிப்பா அரசியல் ரீதியான அழுத்தங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை என்னுடைய தயாரிப்பாளரிடமும் நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இதை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளியாகாதனால என்னுடைய தயாரிப்பாளர் மிக பொருளாதார இழப்பு ஏற்பட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்காரு. அதற்கு என்னுடைய வருத்தங்களை நான் என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் சொன்னேன். இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறதுனால இதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமா நாங்கள் அதை அணுகுவோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு. கடைசியா அந்த நிருபர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அதாவது ஒட்டுமொத்த அந்த சினிமா கேரியரையும் விட்டுட்டு அரசியலுக்கு வருகிறீர்கள், உங்களுடைய இலக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் சொல்லியிருக்காரு, தேர்தல் காலங்கள்ல தேர்தலுக்காக, இந்த ஒரு தேர்தலுக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை. என்னுடைய 33 ஆண்டுகால திரை வாழ்க்கையை நான் மக்களுக்காக செலவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்துதான் நான் இந்த முடிவை எடுத்ததாகவும், இந்த முடிவை எடுப்பதற்கு நான் சிறிதளவும் யோசிக்கவில்லை. மக்கள் பணிதான் என்னுடைய பிரதான பணி அப்படிங்கிறத நான் மையமா வச்சுதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டணி குறித்து பல கேள்விகள் எழுகிறது. எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க,
நான் அரசியலுக்கு வரதற்கான காரணம் நான் கிங்காக இருப்பதற்காக மட்டுமே தவிர, கூட்டணி அமைத்து வேறு ஒருவரை கிங் மேக்கராக உருவாக்கி அவரை உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை, நான் கிங்கு தான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. மக்கள் என்னை போகும் இடமெல்லாம் புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், என்னை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் எப்படி உருவாகி இருக்கிறேன் அப்படின்னு. அதனால நான் உட்கார்ந்தா சிஎம்மா தான் உட்காருவேன் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா அந்த நிருபர்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ விஜய் இன்னொருவரை கிங் மேக்கராக ஆக்க விரும்பவில்லை, தான் தான் கிங், தான் தான் முதல்வர் நாற்காலியில் உட்கார போகிறேன் அப்படின்னு இந்த இன்டர்வியூ மூலமா அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, எது எப்படியோ ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக தேர்தலுக்கு முன்பு வெளியாகாது அப்படிங்கிறத விஜய் தன்னுடைய பேட்டி மூலம் மெலிசான ஒரு கோடு மூலமா நமக்கு புரிய வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இதனுடைய பார்வையா நம்ம பார்க்கிறோம். சரி மக்களே, மீண்டும் வேறொரு காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.